Hi guys, welcome. Both are loving lords, we are divorced. The word change, reunion. பார்த்துலாமா? ஸ்டேஜ் நம்பர் 4. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக வந்து ஜங்குக்கும் உங்களுக்கு வந்து சண்டையாக இருக்கும். ஜங்குக்கு வந்து உங்களை திட்டியிருப்பார், நீங்கள் வந்திருப்பீங்க வீட்டுக்கு வந்துட்டு உண்மையாக மூட் ஆஃப்லாம் இருந்துகிட்டு எங்கள் ஜங்குக்கு வந்து திரும்ப வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து பேசியிருப்பார். நீங்கள் கோவமாக இருந்திருப்பீங்க. திரும்ப வந்து உங்களுக்கும் அவருக்கும் வந்து மேக்கப் நடந்திருக்கும். அதோட கட் பண்ணியிருப்பேன். ஓகே, அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க. பக்கத்தில் வந்து ஜங்குக்கு ரொம்ப குழந்த மாதிரி அப்படியே தூங்கிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே ஃபோர்வீல் அப்படியே முத்த கொடுத்துட்டு என்னுடைய ரொம்ப நான் கோவமாக இருக்கேன்டா. என்னம்மா? சரி ஓகேவா, திரும்ப கிட்ட வராத, முடியலை என்னால். ஏன்டி நீ எதுக்கடி இப்படிலாம் பண்ணுற? அழகே, நான் ஒன்றும் உன்னோட அழகெல்லாம் இல்லை. அப்புறம் யாரோட அழகு? என்னோடய அழகுடி, என்னோடது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இறுக்கி அணைச்சிக்கிறான். டி கழுத்தை நினச்சி கொன்றாத விட்டு. வெளில போகலாமா? ஒன்றும் தேவையில்ல, போகலாண்டி. எங்கே போகலாம் சொல்லு? நேற்று வர உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன், கூப்பிட்டு போகணும்ல, சமாதானப்படுத்தணும்ல. ஒன்றும் தேவையில்ல, என்கிட்ட சண்டை போடாமல் இருந்தால் மட்டும் போதும். அதை எப்படியே முடியும்? புருஷன் பொண்டாட்டி ஆகிட்டும், சண்டை போடாமல் எப்படி? கையெடு 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 கையெடு, மரியாதை கையெடு. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ் அப்படி போயிட்டு இருக்கு. அப்படியே இப்போ ஒரு 3 years லேட்டரு உங்கள் பேரை பற்றி இப்படி சொல்லணும். ட்ரீம் பேரு, சோல்பான் பேரு, லோபார்ட்ஸு, ட்வன் ஃப்ளேம்ஸு, பர்ஃபெக்ட் மேட்ச்சு, எட்டர்னல் டூப்பா அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க. இவங்கள மாதிரி சோல்பான் பேராக இருக்கணும்ப்பா, இவங்கள மாதிரி லவ்பேர்ட்ஸ் மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிற அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங் கப்பல் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அப்படி தான் இப்போ ஒரு ஜங்குக்குடைய கான்செப்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. அதாவது ஜங்குக்கு இது வரைக்கும் இந்த 3 years வந்து போட்டிருப்பான் இல்லையா, மியூசிக் பண்ணியிருப்பான், பாட்டு தனியாக பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கிறது எல்லாமே அவன் வந்து இப்போ அவனோட சோலோ பர்ஃபார்மன்ஸாகவே இப்போ போயிட்டுருக்கு. நீங்கள் கீழே இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்கீங்க. ஃபைனலாக வந்து ஜங்குக்கோட அந்த கான்செப்ட் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் முடியுது. ஜங்குக்கோட பயாஸ் எல்லோரும் இருப்பாங்க இல்லையா, ஸோ உங்களை போயிட்டு ஆட்டோகிராஃப் வாங்குறதா இருக்கட்டும், ஃபோட்டோ எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படியே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து பேக் சைடில் அப்படியே காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு கோட்டை அப்படியே கழட்டி போட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். என்ன ஜங்கு எல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிடு. அப்புறம் கையெடு மேலேண்டு. ஏன்டி பாரு, என்னால் இதுக்கு மேலே டாலரேட் பண்ணவே முடியாது, ரொம்ப பண்ணுற. ஏன்டி? நான் தான் சொல்லிட்டால, இதெல்லாம் சகஜம். இட்ஸ் டிரைவர், நீங்கள் வரத்தவல, நான் பார்த்துக்கிறேன். முன்னாடி வந்து உட்கார், நான் ட்ரை பண்ணுறேன். தவலை, நான் வீட்டுக்கு போகிறேன். இன்றைக்கி வீட்டுக்கு கிடையாது. வா கஷ்டு போகலாம். நான் வரல ஜங்குக்கு, வரிகள்லாம் நான் கேட்கல. நீ என்ன நினச்சிட்ருக்க? நீ சொல்கிறதுக்குலாம் அம்மா சாமி போட்டு தலையிட்டு வரணுமா? இது பாரு, நான் அதை மீன் பண்ணல, அப்படி தான் மீன் பண்ணிகிட்ருக்க 3 years. என்ன நீ பிரச்சனை உனக்கு? சண்டை போடணும் அதானே உனக்கு? எனக்கு இல்லை, உனக்கு. சரி, கஸ்டர்ஸ் போகலாம், பேசலாம். அங்கே போனால் நீ பேசுகிற மாதிரி இல்லை, தயவு செஞ்சு இவனை விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே உட்காந்துட்ருக்குங்க. எதுவும் பேசவே இல்லை. அவரும் வந்து ட்ரை பண்ணிட்டு அப்படியே கெஸ்ட் ஹவுஸ் தான் போயிட்டுருக்கு. ஜங்குக்கு வேண்டாம், வீட்டுக்கு விடுன்னு சொல்லிட்டேன். அவர் கேட்குற மாதிரிலாம் இல்லை, அவர் மட்டும் அப்படியே போகிறாரு. உங்களை வந்து அப்படியே பேக் சைடில் வந்து கூப்பிட்றாரு. நீங்கள் வர மாதிரி இல்லை, டக்குன்னு அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. விட்டு ஜங்குக்கு சொல்லிட்டேன். என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? இந்த பார், அது அப்படி தான் இருக்கும். ஒரு சொல்லுங்க, அதெல்லாம் வானாலும் சொல்ல முடியாது. அப்போது அதெல்லாம் இப்போ உனக்கு இனிக்குதில்ல? எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரிலடி. நீ என்ன நினச்சிட்ருக்க? இதுமாதிரி தெரியா போனா நீ? ஏதாவது தெரியும்ல, தெரிஞ்சு தானடி இந்த பிளாட்ஃபார்மில் தானே இருந்துகிட்ருக்கேன். வருத்த நல்ல வாயில. இந்த பாரு, சும்மா இவன் எப்போ வருவான், எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்துகிட்ருக்காத நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டிப்பிடிச்சி அப்படியே கழுத்துலேருந்து அப்படியே மூத்தமாக அப்படியே கொடுத்துட்ருக்காரு. தள்ளு ஜங்குக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். நீ தான் பிரச்சனை, நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விலைக்கு போகிறீங்க. திரும்ப அப்படியே பேக்கப் பண்ணிட்டு உங்கள் மேலே அப்படியே ப்ளே பண்ணுறாரு. பாரு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே தள்ளுறீங்க. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு டென்ஷன் ஆகுது சொல்லிட்டேன்.
நான் மட்டும் தூக்கி போட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓ, பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா இல்லை, என்ன நினச்சிட்ருக்கு நீ? அப்போது உனக்கு நான் அதுக்கு மட்டும் தான் தேவைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் இருந்துருக்காரு. அப்படியே தலையில் அப்படியே பிடிச்சிட்டு கோவமாக அப்படி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அவர் வந்து எதுவுமே பேசவே இல்லை, நீங்கள் மட்டும் பேசிகிட்டே இருக்கீங்க. பேசிட்டியா? கோவம் தீர்ந்துச்சா? என்ன இன்னும் கோவம் தேரலாம் சொல்லு, கணத்தில் கூட 2 அடி வாங்கிக்கிறேன், போதுமா? வா. தெளிச்சவங்க எனக்கு நீ இப்படி பேசுகிறது தான் இன்னும் கோவமாக இருக்குது. அது எப்படிடா, ஒரு பேச்சுக்கு கூட நீ சொல்ல மாட்டியா? சரிடி, எனக்கும் பிடிக்கல தான் அப்படின்னு சொல்ல மாட்டியா நீ? ஏன்னா என்னோட அவ்வளோ யோசிக்க மாட்டேற? இது பாரு, என்ன பாரு, என்ன பாரு, இதுதான் நடக்கும், இது ப்ராக்டிக்கல். ஓகே, இது ப்ராக்டிக்கல். அப்போது நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஆமாடி அபேசம், இதெல்லாம் என்ன இருக்கு? இதில் என்ன இருக்கு? ஓகே, நான் சும்மா ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபார்மலான ஒரு ஹக் கொடுக்கறதுக்கோ அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல. அது அது ஓகே தான், அது ஓகே தான், உன் மேலே இருக்கு லவ். ஆனால் அதையும் தாண்டி சில பேர் தடை விடுறாளுங்க, அது உனக்கு தெரியுதா? அது எப்படி நீ கேஷுவலாக எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட வந்து எவனா தடவைனா அப்படியே பல்லாருன்னு ஒரு அறை தான். எது கிடச்சப்போ எப்படி பேசுகிறா? தடவனாவா? பார்த்துட்டு சும்மா இருப்பா நினச்சிட்ருக்கா? போரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பெட்டில் அப்படியே தள்ளிட்டு உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகிட்டு பாரு. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன், இது நார்மல் தான், பழகும். எனக்கு டென்ஷன் ஆகுது. சும்மா உங்ககிட்ட ப்ளே பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, லவ் டைம் இல்லை. என் லவ் எப்படி தான் காமிக்க முடியும்? வேறு வழியே இல்லை எனக்கு, புரியுதா? நீ எனக்கு வேணும், அதனால் என்கிட்ட டைம் இல்லை உன்ட்ட சண்டை போடுறதுக்கலாம். நாளைக்கு கான்சர்ட் இருக்கு, 7:30 ஃப்ளைட், கிளம்பணும். நீ தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே ப்ளே பண்ணிட்டு மேக் அவுட் நடந்துட்டுருக்கு. வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குங்க. சரி காமாக கூலாக அப்படின்னு சொல்லிகிட்டே அவர் மட்டும் பண்ணிகிட்டே இருக்காரு. வேண்டாம், தயவு செஞ்சு தள்ளு, இன்னும் உன் மேலே எனக்கு விருப்பம் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க, தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்க. அவன் அப்படியே அங்கங்கே உங்கள் மேலே அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு வாயில் அப்படியே மொத்தமாக கொடுத்துட்டே இருக்கான், தள்ளுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையை காமிக்கவே மாட்டேங்க, மூஞ்சை காமிக்கவே மாட்டேங்க. அவன் நம்ம முகத்து கொடுத்து பார்க்குறதே கிடையாது, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இந்த பாரு நீங்கள் திரும்பி கூட பார்க்கவே இல்லை. மேக்கப் பண்ணிட்டு அப்படி பெட்ஷீட்டில் கவர் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து அவன் சொல்கிறத கேட்க மாட்டேறீங்க, திரும்பி படுத்துக்கிறீங்க, கோச்சிட்டு இருந்துகிட்ருக்கீங்க. என்ன தானே பண்ண போவோம், நீங்கள் போய் திரும்பி படுத்துக்கிட்டீங்க, முடிஞ்சிச்சுல, கிளம்பு, ஃப்ளைட் டைம் ஆச்சு, போ. அப்புறம் அதையும் நான் தான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு சண்டை போடுவேன், தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்ட்டீங்க. ஆமாம் டைம் ஆகிடுச்சு. அப்படி அசிஸ்டன்ட் வந்து கால் பண்ணோடனே அப்படியே சரி ஓகே பேபி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அப்படியே ஒரு 3 days அப்படியே ஸ்கிப் ஆகுது. அவனோட கான்சர்ட் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது, லைவு பர்ஃபார்மன்ஸ்லாம் செம்மையாக பண்ணிகிட்ருக்கான். அங்கேயும் வந்து அப்படியே ட்ரெஸ்ஸு ரொம்ப கேவலமாக ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸு போட்டு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு அவளோட இன்டென்ஷனே சரியில்லை. ஆனால் நீங்கள் வந்து ஜங்கு கிட்ட கேட்டால் சண்டை போட்டால் அவன் வந்து அப்படியே இதுதான் ப்ராக்டிக்கல், இதுதான் நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் பேசுவான். ஸோ நம்ம எதுக்கு கேட்டுட்டு அப்படின்ற மாதிரி கோமா அப்படியே அந்த கான்செப்டை பாதிலே கட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்க. உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது கிடையாது, யாருக்கிட்டையும் பேசுகிறது கிடையாது, நீங்கள் வந்து அதிகமாக சாங்ஸ் வந்து பாடுறது கிடையாது, ரொம்ப ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளாலே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி ஆகிட்டீங்க. அப்படி தான் இப்போது டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே இப்போது ஒன் பை ஒன்றா அப்படியே மேரேஜ் நடந்துகிட்டே இருக்குது. கல்யாணம்லாம் பண்ணிக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு வந்து அப்படியே திட்ட ஆரம்பிக்கிறான். டே கல்யாணம் பண்ணிட்டு நான் பாடுற டார்ச்சர் வந்து நீங்களும் மாட பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அப்போ மறைக்கிறீங்க. என்னடி அண்ணா உண்மை தானே, பொழுதுனையும் சண்டை போட்டே இருக்க, நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே தடவுறாரு. கையடிச்சாங்க சும்மா. ஏடி இந்த மாதிரி கோவம் குறையல, எனக்கு எப்போ ஜங்கு கோவம் மேலே கோவம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட அப்படியே கேட்குற மாதிரி அப்படியே பேசுகிறீங்க. பட் இதையும் தெரியாமல் மறுபடியும் நடிக்கிற மாதிரி ஓகேங்களா, அந்த மாதிரி
அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் அப்படியே முடிச்சுட்டு வரும்போது மீடியாஸ் வந்து கேட்பாங்க இல்லையா, சார் எப்படி லைஃப் போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து ஜேர்னி வந்து 3 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்களே, அந்த மாதிரி கேட்குறாங்க. இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது, நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இங்கே உங்ககிட்ட பேசும்போது ஜங்குக்குன்னு சொல்ல மாட்டீங்க, ஹஸ்பண்ட் சொல்ல மாட்டீங்க, சார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மரியாதை அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்குங்க. இல்லை சார் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், அவர் பக்கத்தில் நினைக்கவே முடியாது, ஸோ ஸ்வீட்டு, உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அவர் ரொம்ப பர்ஃபெக்ட் பார்ப்பார். நான் ஒரு தடவை பாடினேன் அப்படின்னா, இந்த இடத்துல சரியில்லைம்மா, அந்த இடத்துல சரியில்லை, இதை கரெக்ட் பண்ண, அதை கரெக்ட் பண்ண, அவருக்கு பர்ஃபெக்டான அந்த லைன் வர்ற வரைக்கும் விடவே மாட்டார், அந்த டியூன் வர்ற வரைக்கும் விடவே மாட்டார். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பேசிகிட்ருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து அந்த 60th மேரேஜ் வந்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த கல்யாணத்துக்கு வந்து அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜங்குக்கு வரான். நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கும். அந்த பைசா கொடுத்து வாங்குறது, காலில் தொட்டு கும்பிட்றது அப்படின்ற மாதிரி இருக்குமா? ஸோ ஒரு பேராக நிறைய பேர்ஸ் அந்த மாதிரி போயிட்டு ஃபங்க்ஷனில் வந்து நின்றுட்டு கலந்துக்கிறாங்க. இங்கே ஜங்குக்கு வந்து காலில் தொட்டு கும்பிட்றா அப்படின்னா தொட்டு கும்பிடவே வரமாட்றான். என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு? இப்போ நான் காலில் விழுந்தான் ஆசீர்வாதம் வாங்கணுமா? நான் பிளெஸிங்ஸ் கையில் கொடுக்கலாம், வாயில் சொல்லலாம், அது மட்டும் போதும் எனக்கு. இல்லை ஒரு நிமிஷம் இப்படி தனியாக வாயேன். ஆனால் நான் வரேன், சித்தப்பா கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கூப்பிட்டு போகிறீங்க. இல்லை எனக்கு புரியல, காலில் விழுறது உனக்கு என்னடா கௌரவ குறைச்சல் உனக்கு? என்ன பண்ணாங்க என் பேரண்ட்ஸ் உனக்கு? பாருங்க கூற பண்ணாதானே ப்ளஸ் பண்ணுவாங்க, காலை தொட்டு கும்பிட்றதுல உனக்கு என்ன வலிக்குது உனக்கு? அவங்க 60 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கடா, அதை கூட மதிக்க மாட்டேன் நீ. ஓ ஹெட் வெயிட்டு, ஆட்டிடியூடு நல்லா தெரியுதுடா. நிறுத்துறியா? நிறுத்துறியா? சும்மா ஆட்டிடியூடு ஹெட் வெயிட் என்ன ஓரா பேசுகிற? எனக்கு உன் அப்பன் காலில் விழுறதுக்கு எனக்கு பிடிக்கல. என்ன நான் வந்து பொண்ணு கேட்டவொடனே கொடுத்துட்டானா? கட்டி கொடுத்துட்டானா? சும்மா எவனையும் நம்பி கொடுத்தான், நீ என்னை நம்பி கொடுக்கல அப்படின்னு உன்னை ஏமாற்றி போயிடுனா? இல்லை ஏதாவது சும்மா கோராக பேசுகிறேன். ஆமாடி ஓராக தான் பேசுகிறேன், என்ன பண்ண சொல்கிற? சும்மா உன் அப்பனை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல. சங்க கோராக பேசாத. எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்கடா, அவங்க பொண்ணு. நான் தான் ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் வாங்கணும், ஆனால் என் சித்தப்பா பையன், என் பெரியப்பா பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. நான் மட்டும்தான்டா. வா ப்ளீஸ், சண்டை போடலாம், தனியாக போயிட்டு இன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ் கூட போகலாம், வாடா. இல்லை எனக்கு புரியல, என்ன பேசுகிற நீ? கேவலமாக உனக்கு? ப்ளீஸ்டா வா ப்ளீஸ். சும்மா நீ குனி கையை மட்டும் நீட்டு, நீ காலை கூட தொட வேணாம், ப்ளீஸ் வாடா. எனக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்குலாம் எனக்கு விருப்பம்ல, நீ மட்டும் போ. டீ நீ என் புருஷன்டா, அது என்ன பண்ணுன்ற? சங்குக்கு இந்த பாரு, உனக்காக இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு. உன் அப்பா மூஞ்சில் உன் அப்பனை பார்த்ததே பெருசு. சும்மா பிளெஸ்ஸிங் டாஷம் ஆயிரண்டு போ, நீ மட்டும் போ, எனக்கு கால் இருக்கா. சங்குக்கு வேண்டாம், வா விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கைப்பிடிச்சி அப்படியே கூப்பிட்டுட்டே இருக்குங்க. அவன் வரவே இல்லை. உங்கள் எப்படி உதறிட்டு அப்படியே ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் திரும்ப அப்படியே கூட்டிகிட்டே இருக்கீங்க. அவன் ஃபோன் பேசி முடிச்சுட்டு அப்படியே என்ன தாண்டி பிரச்சனை, நான் தான் சொல்கிறேன்ல போனு, வாய்ப்பே இல்லை. நான் உன் அப்பன் காலெலாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, புரியுதா? காலம் யாரை நம்பிடி உன்னை எனக்கு கூட தான். பார், ஒன்று எனக்கு பிடிக்கும், ஒன்று மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையெல்லாம் அப்படியே கோதி கொடுத்துக்கிட்டு என்னை டென்ஷன் ஆக்க வைக்காடி. ஓவராக பேசினேன்னு அப்புறம் நீ தாங்க மாட்டேன். கிளம்பு, சும்மா கெஸ்ட் ஹவுஸ் அது இதெல்லாம் சொல்லி உளறிட்டுருக்க. இதுக்காகலாம் நான் உன்னை அதுக்கு கூப்பிட்றவனும் கிடையாது, பண்ணுறவனும் இல்லை. உன் அப்பனை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நீ என்ன பண்ணாலும் போ அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாடிய போ சொல்கிறான். நீங்கள் போக மாட்டேறீங்க. டக்குன்னு அப்படியே ஜவுங்குக்கு அப்படியே பிடிச்சி அப்படியே முத்தம் கொடுக்குறீங்க. என்ன பண்ணுற தள்ளுன்னு, இந்த பாரு தேவையில்லாமல் அந்த மாதிரி பண்ணாத, எனக்கு இன்னும் கோருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இடிப்பா பிடிச்சி அப்படியே விலைக்கு நிற்க வைக்கிறான். ஆனால் நிற்க மாட்டேறீங்க. இந்த பாரு ஜங்கு,
இந்த மாதிரி பண்ணாத ப்ளீஸ் ப்ளீஸ்டா. நீ எப்போ கேட்பல இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படிலாம் சவுண்ட் கொடு, இந்த மாதிரிலாம் ஏன்டி இருக்க மாட்டேன், முன்ன மாதிரி என்கிட்டயும் எல்லாப்பா பேச மாட்டேன் இப்படிலாம் சொல்லுவல்ல, எல்லாமே பண்ணலாண்டா ப்ளீஸ். இன்றைக்கி கஷ்டம் போயிட்டு 2 days கூட எத்தனை டைம் வேணால் எடுத்துக்கோடா ப்ளீஸ் வாடா, அப்போ ஃபீல் பண்ணுவாரா, அவருக்கு உடம்பு வர முடியல ஜங்கு, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலைன்லாம் அப்படியே பிடிச்சி நீங்கள் மொத்தமாக அப்படியே கொடுத்துட்ருக்கீங்க. ஃபோர்ஹெடு மேலே அங்கங்கே உங்களோட கை வந்து அப்படியே ஜங்குவோட ஷர்ட்டுக்குள்ளலாம் அப்படியே போகுது. என்ன பண்ணுறேன் நில்டி ஜங்கு ப்ளீஸ். இல்லை எனக்கு புரியல, என்னடி பண்ணுற இப்போல்லாம் பண்ணா கேவலமான உனக்கு, ஏடி அவ்வளோ கேவலமான பொண்ணா நீ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோவமாக வந்து அவன் இன்னும் வேலைக்கு போய் நின்றுட்டு ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக கையெல்லாம் முறுக்கிட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அங்கே வர மேடையில் அம்மா அப்பா உட்காந்துட்ருக்காங்க, நம்ம போய் ஆசீர்வாதம் வாங்கணும், இங்கே வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க, உங்களுக்கு கால் வந்துகிட்டே இருக்குது. ஜங்குக்கு என்ன பண்ணுறேன் வாடா, இந்த பாரு என்ன டென்ஷன் ஆக்கி பார்க்காத, போ மாதிரிதான் நீ மட்டும் போ, நான் அவங்க வர்றது கூட இருப்பாள் நீ இந்த மாதிரி பேசினதுக்கப்புறம் போ. ஜங்குக்கு போடின்னு காலில் விழுதல சும்மா கடுப்பேற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அப்படியே கூட்டிகிட்டே இருக்கீங்க. அவன் என்னென்னு கூட கால் கொடுத்து கூட வாங்க மாட்டான். ஜங்கு சரி ஓகே, நான் இனிமேல் உங்ககிட்ட சண்டை போடல. யார் எப்படி வந்து உங்ககிட்ட போகிற சொன்னாலும் சரி, இது பண்ணாலும் சரி, ப்ராக்டிக்கல் நான் பழகிக்கிறேன். இது ஜஸ்ட் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு பழகிக்கிறேன்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு போய் அழுதுட்டுருக்குங்க. அவருடைய பார்க்குறாரு. என்ன ஓகேவா இப்போ ஓகேவா ப்ளீஸ், இதுக்கு மேலே என்கிட்ட நான் என்னடா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்ருக்குங்க. என்ன சொன்ன ஓ ப்ராக்டிக்கல், சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு வரான். நீங்கள் அதை சொன்னால் கூட வரமாட்டான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. வரான், வந்துட்டு அதுவுமே கீழே குனிறான், காலத்தோடல கீழே குனிறான் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி. அவ்வளோதான். நீங்கள் வந்து நல்லா சாஷ்டாங்கமாக காலைல அப்படியே குனிஞ்சு நல்லா ஆசீர்வாதம் வாங்குறீங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விடுறாங்க. ஃபங்க்ஷன்லாம் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு ஹார்ட்டே ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலு. யார்கிட்ட போய் சிரிச்சு அப்படியே இது பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேர் வந்து கேட்குறாங்க, ஏன்னா 3 years ஆகிடுச்சி விசேஷம் இல்லையா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இப்போதைக்கு வேணாம் பிளான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி இப்படி தட்டி கழிச்சிட்டு இருந்துகிட்ருக்கீங்க. ஃபைனலாக ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு 2 பேரும் அப்படியே காரில் வந்துட்டுருக்கீங்க. எதுவுமே நீங்கள் பேசவே இல்லை, சைலண்ட்டாக வந்துட்டுருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு வந்து ஏதோ ஒரு லேடி தான் கால் பண்ணி போய் பேசிகிட்ருக்கு. ஓகே 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 அது என்ன பார்த்துக்கலாம் ஹக்கா சரி ஓகே ஓகே. அப்புறம் என்னடி ஃபங்க்ஷன்லாம் நல்லா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே வந்துட்டுருக்கான். நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே இந்த விண்டோ சைடு அப்படியே திரும்பின மாதிரி இப்படி பார்த்துட்டு மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு, வளைஞ்சு இந்த விண்டோவில் விழுந்துட்டுருக்கு. அதையே பார்த்துட்டு உங்கள் காலில் எப்படி தண்ணி வளைஞ்சு விழுந்துட்டுருக்கு. நீங்கள் அதே பார்த்துட்டு இப்படி வந்துட்டுருக்கீங்க. கூப்பிட்டுட்டே இருக்கான். ஏய் கால் விழுதாலையா கூப்பிட்டுட்டு தாண்டி இருக்கேன், பேசிகிட்ருக்கேன். என்ன ஓ ஒரு ஃபீலிங்ஸ் ஆஃப் இண்டியாவா, சரி ஓகே. நெக்ஸ்ட் ஒரு 1 hour ரொம்ப சேடாக இருந்துகிட்ருப்பேன். நான் அதான் பேசினேன், என்கிட்ட சண்டைக்கு வருவேன். எதுக்கும்மா, சரி நீ கண்டினியூ பண்ணு, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து ஏர்பாட்ஸ் காதில் மாட்டிட்டு அவங்கள்ட்ட கார் ஓட்டிட்டு அப்படின்ட்டு வந்துட்டுருக்கான். இப்படி பார்க்குறீங்க, இவ்வளோ நேரம் விண்டோ சைடு தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அவன் கண்டுக்கவே இல்லை. அவங்கள்ட்ட அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு படி போகலாம். எங்கே கெஸ்ட் ஹவுஸ் வந்திருக்கோம், எதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கான். கோட்டெலாம் அப்படியே கட்டிட்டு ஓ நல்ல கம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வருவீங்களா, சீக்கிரம் வாடி. எதுக்கு, ஏன் தெரியாதா, வா நீ வர உசப்பித்தி விட்ட கெஸ்ட் ஹவுஸ் போகலான்னு சொல்லிட்டு வா, நான் வர காலெல்லாம் விழுந்திருக்கேன், வர மாட்டியா. என்ன பேசுகிற, என்ன பேசுகிறேன்னா வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களை அப்படி தூக்கிட்டு போகிறான். ஜங்கு கீழே விடு, ரொம்ப டயர்டாக இருக்கா.
அப்புறமா பேசலாம். ம் பாம் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு போய் பார். மீட்ஸ் வர உடம்பு முடியல அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. டக்குன்னு அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு எங்கே போகிற? எனக்கு உடம்பு முடியலடா. இல்லையே நல்லா தான் இருந்தேன். உங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போனால் மட்டும் நல்லாயிருக்கு. என்னை பார்த்தா மட்டும் எப்படி இருக்கு உனக்கு? என்ன ஜங்கு பிரச்சனை உனக்கு? இப்போ என்ன நான் வரணும்? வா. சரி ஓகே, வெயிட் பண்ணு ஒரு 5 minutes. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். இது பார், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு சொன்னேன். அது கூட வெயிட் பண்ண முடியாதான்னு உனக்கு? சரி ஓகே, வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெடியாக உட்காந்துட்டு இருந்துகிட்ருக்கான். நீங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவலோட வெளில வருவீங்க. டக்குன்னு அப்படியே பிடிச்சி அப்படியே எழுதுக்கிறாரு. ஒரு நிமிஷம் இரு. என்னடி? இல்லை டேப்லெட் போடல, நான் ஆல்ரெடி 2 டைம்ஸ்க்கே போடல. வெயிட் பண்ண போட்டு வரேன். அப்புறமா போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளீஸ், என்னால் இதிலலாம் ப்ளே பண்ண முடியாது, புரியுதா உனக்கு? வெயிட் பண்ணு, 1 செகண்டில் ஒன்றும் ஆகிடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேப்லெட் போட போகிறீங்க. அவன் ரொம்ப ஹைப்பில் இருந்துகிட்ருக்கான். ஸோ அப்படியே நீங்கள் போகவே உங்கள் பின்னாடியே உங்களை கட்டி பிடிச்சிட்டு உங்ககிட்ட ப்ளே பண்ணிட்டு போய் வந்துட்டுருக்கான். பார்த்தா டேப்லெட் இல்லை போல். டேப்லெட் இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாமா ப்ளீஸ்? எனக்கும் டயர்டாக இருக்குது. காலையில் ஃபங்க்ஷனில் நின்றுட்டே இருந்தேன்னா எல்லோரையும் இன்வைட் பண்ணது ப்ளஸ் ஒன்றும் தெரியும்ல. என்ன இந்த பார், நீ என்கிட்ட கேட்டதெல்லாம் காலைல விழுந்தேன். அது மட்டும் இல்லாத இன்னொன்று வேறு சொல்லியிருக்கா. சண்டை போட மாட்டேன்னு. திரும்ப ஜங்குக் பார்த்துக்கலான்ட்டேன். ஆல்ரெடி 2 டைம்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கல, எதுவுமே ஆகலை, எந்த தடையும் ஆகாது பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே இது பண்ணிகிட்டே இருக்கான். உங்கள் மேலே அப்படியே ப்ளே பண்ணும்போது நீங்கள் அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. ஜங்குக் ஜங்குக் நான் ஒன்று கேட்கவா? என்னன்னு சொல்ல, என்ன வேணாலும் கேளுடி. நானே கேட்டால் கூட வேண்டாம் வேண்டாம் நீ தான் சொல்லிட்டுருக்க. ஏன்டி இது உனக்கு பிடிக்கலையா? பழைய மாதிரி டீமுக்குள்ளே வாயண்டி, வரவும் மாட்டேன். இனியும் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேடி இதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ப்ளே பண்ணிட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருந்துகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. டே குழந்தை பெற்றுக்கலாமா ப்ளீஸ்? என் வீட்டு சைட்லையும் கேட்குறாங்க, உன் வீட்டு சைட்லையும் கேட்குறாங்கல்ல ஜங்குக் அப்படின்னு சொல்லவே டக்குன்னு அப்படி நிறுத்திட்டான். ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டுருப்பான். அப்படி நிறுத்திட்டான். இந்த பார், என்ன உன் அப்பா சொல்லி கொடுத்தானா? எதுக்கடா கோவப்படுற? வாய மூட அப்படின்னு சொல்லிட்டு வாய பார்த்துறீங்க. நிறுத்துறி. சும்மா உன் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் இதே மாதிரி தான் ஏதாவது கேட்டுகிட்டே இருக்குது. இந்த பார், நான் தான் சொல்லிட்டேன் பொறுமையாக பித்துக்கலான்னு. உனக்கு என்ன கிழவி வயசாகிடுச்சானே? எனக்கும் வயசாகலை, உனக்கும் வயசாகலை. வெயிட் பண்ண இன்னும் நிறைய நாள். என்ன அப்படி படுத்துற? ஆல்ரெடி டேப்லெட் போட்டு எனக்கு முடியல ஜங்குக். உனக்கு புரியுதா புரியலையா? என்னடி என்ன இதுவும் அப்பா சொல்லி கொடுத்தானா? இப்படிலாம் பேசு, அப்போ தான் ஒத்துப்பான்ட்ட. சரி 60 கல்யாணம் முடிஞ்சிச்சு, எனக்கு பேரன் பற்றி பார்க்கணும் அப்படிலாம் சொன்னானா? ஜங்குக் சித்துக்கடா கத்துற ப்ளீஸ். கீழே வர பாம இருக்கும், பயப்பட போகிறான்டா. இந்த பாரு, சும்மா இன்னொரு தடவை இந்த மாதிரி கேட்டேன்னு வையா டென்ஷன் ஆகிடுவா சொல்லிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படி ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக் டே புரிஞ்சுக்கூடா, உனக்கு எனக்கு ஒரு குட்டி குழந்தை இருந்தா ரொம்ப அழகாக இருக்கும்ல. உனக்கும் அது பிடிக்கும்டா, கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட கண்ணதெல்லாம் அப்படியே நீங்கள் தடவி கொடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி உங்களோட கையை அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்கு. அவன் அப்படியே உங்கள் பாயை மூடுற மாதிரி மொத்தம் அப்படியே டீப்பாக கொடுத்துக்கிட்டு உங்கள் மேலே ப்ளே மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கானே தவிர நீங்கள் சொல்கிறது அப்படியே காலைல வாங்க மாட்டான். எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே ரொம்ப டயர்ட் அப்படியே மாட்ட படுத்து தூங்கிட்டான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை தூக்கத்தில் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஏண்டி எதுக்கிட்டே போர் அடிக்கிற வர நானும் அவ்வளோ சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தில் இப்படியே உங்ககிட்ட அப்படியே பேசிகிட்டே இருக்கான். ஜங்குக் என்ன பார், நீ தூங்கல தானே? தூக்கம் வருது, ரொம்ப டயர்டாக இருக்கு. சந்தேகம் வர எதுக்கிட்டே இப்படி பண்ணுற? எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. செகண்ட் ஒன் போகலாமா?
சொல் பேபி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே முட்டை கொடுக்குறான். நிறுத்து. ஏன் எதுக்கு போ சும்மா சாஸ்டாங்கமாக பஞ்சாங்கமாக இருந்துகிட்ருக்க? என்னை பாருங்க, என்னை பாரு, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறீங்க. அவர் திரும்ப அப்படியே உங்களுக்கு நேராக படுக்க வச்சுட்டு, என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? இந்த பாருடி, பார், பொறுமையாக பெற்றுக்கலாம். ஒன்றும் பெரிய மயிர் வயசுலாம் ஆகலை, புரியுதா உனக்கு? அப்போ நான் சொன்னேன்னா எனக்கு ஒப்பனை பார்த்தாலும் எனக்கு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு போய் கோவம் வருது அவனுக்கு. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு அப்படியே அவனோட கழுத்தை அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. சரி 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 முறைக்காத. அப்போ நான் சொன்னேன் அப்படியே கோவம் இப்படி ஏறிட்டு வந்துடும். இந்த பாரு, ஆல்ரெடி நான் மூட ஃபுல்லாக இருக்கும் பாப்பேன், புரிஞ்சுக்கோ. குழந்தை தானாடி, பெற்றுக்கலாம், ஒன்றும் இல்லை, 10 டசன் பெற்றுக்கலாம். ஆனால் இப்போ வேண்டாம், வீட்டில் இருந்துகிட்ருக்கோம், இந்த ஸ்டே நம்ம திரும்பி பார்த்துட்ருக்கோம். இப்போ போய் சும்மா குழந்தை குழந்தை குழந்தைன்னுட்டு இன்னும் பாரு லைஃப் என்ஜாய் பண்ணலாம். நீ நானும் இந்த ரூம்குள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ஸ் இருந்தால் நல்லாவாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஏன்டி என்ஜாய் பண்ண விட மாட்ற? ஏன் நீ மாறிடுவ இப்போன்னு வெயிட்டிங்லேயே சாகடிக்கிற. இந்த பார் ஜங்குக், லைஃப் இவ்வளோ தான் நினச்சிட்ருக்கேன் நீ. இந்த பார், இவ்வளோ தான் கிடையாது, அதில் இருக்க அவ்வளோ இருக்குது. உனக்கு புரியல. நீ சும்மா இப்படி 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 மேலே தடவைலாம் எனக்கு பிடிக்கல. என்கிட்ட டீப்பாக வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே அவர் உங்கள் மேலே அப்படியே மூட்டி போட்ட மாதிரி லாக் பண்ண மாதிரி ஓகேவா அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. 15 இறங்கு, டயர்டாக இருக்கேன்டா, இறங்கு. இப்போ பேசலாம், நான் பேசுகிற மூடில் இருக்கேன், நீ கேளு. இல்லை நான் கேட்குற மூடில் இல்லை, சண்டை போடுற மூடில் இருக்கு. தள்ள. ஏய் எங்கே தள்ள சொல்கிற? பாரு, சும்மா இருஜங்க, உனக்கு என்னப்போ? சும்மா என் அப்பாவை இழுத்து பேசணும், இல்லைனா நான் போர் இதுதான் நான் சொல்லிகிட்ருக்க. விடு, தள்ள. ஏய் அழுமுஞ்சி, என்னை பாரு. என்னை பாரு, என்னை அழுமுஞ்சின்னு சொல்லாத. அப்புறம் இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தால் அழுமுஞ்சின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சிரிச்ச முஞ்ச நீ? என்னை பார்த்து சிரி பார்க்கலாம், சிரி. சரிங்க, கொஞ்சம் சரிங்க, எனக்காக சரிங்க. தள்ள ஜங்கு, உன்னை பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது. நீ சொல்கிறல்ல நான் போருன்னு சொல்லிட்டேன். உன்னை பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது. உன்னை சப்பு பண்ணபடி அரையணும். ஆனால் என் மனசு முதல்ல இறங்கி ஏண்டா கத்திர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணத்தை அப்படியே பிடிச்சி அப்படி இழுக்கிறீங்க. இதை தாண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆனால் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. தள்ளு. நீ தானே பிடிச்சி இழுத்த? நான் பிடிச்சி இழுத்ததுக்கு ரீசன் லவ். ஆனால் நீ ஏன் கேட்டால் வர்றது லஸ்ட்டுக்காக மட்டும்தான் வர மாதிரி இருக்குது. இதை பாரு, நான் நல்ல மூடில் இருந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி கேவலமாக பேசினேன்னு வையேன், நீ சொன்னல சப்புன்னு அதே சப்புன்னு உனக்கு விடும். அடிப்ப என்ன? நீ அடிப்ப அப்படி தானடா? ஓகே, அடி, அதே செய். இந்த பாரு, நான் நல்ல மூடில் இருக்கேன். எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போடணும் உனக்கு சொல்கிறல்ல? சண்டை போடணுன்னு சொல்கிறேன்ல நான். தள்ளு, கிட்ட வராத. இந்த பாரு, நீ இந்த மாதிரி என்னை விட்டு வழுகி போகிறது ரொம்ப தப்பு பண்ணாத, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்துக்கிட்ட அப்படியே வந்து கட்டி பிடிச்ச மாதிரி உங்களை இப்படி டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். நீங்கள் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிகிட்டே இருக்கீங்க. தள்ளாத, எனக்கு வரும். இந்த மாதிரி கட்டி பிடிச்சனா உனக்கு எப்படி என்னன்னு தெரியும். அதையும் தாண்டி நீ தள்ளுற. நான் இந்த மாதிரி தள்ளணுன்னா என்னென்னு உனக்கு தெரியும்ல? இப்போ என்னடி? கேட்டு வரல, தள்ளிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிட்டான். நீங்கள் அப்படியே ஜங்குக், இந்த பாரு. கையெடுறி மேலேருந்து. ஜங்குக், இந்த பாரு, உங்ககிட்ட சண்டை போடணுன்னு இல்லை எனக்கு.
உங்கள்கிட்ட சண்டை போட்டாலும் எனக்கு பெயினாக இருக்குது. உங்கள்கிட்ட பேசலாம் பெயினாக இருக்காடா. அழாத, எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். சும்மா சும்மா அழுது குறைஞ்சிட்டு உட்காந்துட்டு இது பாரு, எதுக்கு உனக்கு? நீ தாண்டி போர் அடிக்கிறா, நான் கிடையாது. நான் உன்ட்ட சண்டை போடுறேண்ணா. ஏண்டி பாப்பம்மா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முடியெல்லாம் அப்படியே கோதி அப்படி காதுக்கிட்ட அப்படியே குடிச்சிக்கிட்டு, என்னை பாரு, நான் சொல்கிறேன்ல டைம் எடுத்துக்கலாம், பேபிலாம் இப்போ வேணாம் பட்டம்மா, நீச்சலில் பட்டு இந்த பாருமா எனக்காக. நான் சொல்கிறேன்னாடி, வீட்டில் இருந்துகிட்ருக்கோம், நீ தான் வர மாட்டேன்ற, 2 பேர் சேர்ந்து நிற்கலாம் அப்படின்னா எனக்கு அதுவே கடுப்பாகுது. சும்மா நீ இல்லாதால எவ்வளோ பேண்டுக்குள்ளால் தூக்கிட்டு வந்து கட்டுப்பாக்குது எனக்கு. இந்த பாரு சங்குக்கு நமக்கு வேணுன்ற அளவுக்கு எல்லாமே கிடச்சிச்சுடா. இது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடுது. உனக்கு புரியலையாடா? கடுப்பேதாத, நான் திரும்பவும் நான் ரொம்ப பொறுமையாக பேசிகிட்ருக்கேன். பாப்பம்மா அங்கே பாரு பட்டுக்குட்டி, பாரு என்ன பாரு, சங்கு போகாம அங்கே இருக்கேன், அதை விட்டு சும்மா அதுன்ட்டு பாரு, ஒன்று தானே பார்த்துட்ருக்கேன், நீ தான் என்ன பார்க்க மாட்டேற. திரும்ப அதே மாதிரியே பேசாத, நல்லா பேசு. உன் சங்குக்கு, என் சங்குக்கு நீ இல்லை. இப்போ என்ன, என் கூட திரும்ப சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு இருக்கணும், அப்படி தானே? ஆனால் இப்படி கிடையாது, இந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இல்லை. எனக்கு அது பிடிக்கலடி. உன்னை ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி சும்மா ஜடத்து கூட அப்படி பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன் உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியலையாண்ணே? சும்மா எனக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குடி. எனக்கும் நீ சொல்கிறல விருப்பு மயிறு மங்கானிலாம் எனக்கும் இருக்குது. அந்த ஈரவங்கெல்லாம் எனக்கும் இருக்குடி, எனக்கும் இருக்குது. மொட்டையா அப்படியே இருந்தெல்லாம் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டேன்னு பொறுமையாக பெற்றுக்கலான்னு சொல்கிறேன். இது உனக்கு புரியல. சங்குக்கு அப்படி இல்லை, கக்கியாட்ரி. சும்மா என்ன எதுவுமே வானாலும் அப்படி சொல்கிறேன். இல்லை நான் உன்னை விட்டு வரங்க போயிட்டேனா? சங்கு தப்பாக பேசாத, நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. கிட்டத்தட்ட அப்படி தாண்டி வருது. போக எனக்கு அந்த மாதிரிலாம் மாறிடுமோன்னு தோணும். என்ன? ஆமாம், என்ன மீன் பண்ணுற நீ? நான் மீன் பண்ணுறது 2 பேருக்குள்ளால அந்த டிஸ்டன்ஸ் வந்துடுச்சுன்னு வையேன், உனக்கு எதாவது தோணலாம், எனக்கு எதாவது தோணலாம். எனக்கு எதுவும் தோணாது. உனக்கு தோணுமா? தெரிலண்ணா என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுத்தை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. தெரிலண்ணா என்ன, நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இரு, பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். சங்குக்கு இந்த மாதிரி பேசாத, பாரு. ஆமாடி அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு விலைக்கு போயிட்டான். தேவையில்லாமல் விளக்காதப்போ நீ இப்போ பண்ணுறது எனக்கு வருது. வரட்டும், எனக்கு அப்படி தானே வந்துட்டுருக்கு. நான் கிட்ட வரும்போதெல்லாம் பிடிக்கலன்ற. சும்மா நானும் வற்புறுத்தி எத்தனை தடவை பண்ணுறது, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலடி உண்மையாக. உங்ககிட்ட வரும்போது ஏன்டி எனக்கு புரிஞ்சுக்க மாட்டேற? பாரு, உங்ககிட்ட அந்த லவ் இல்லை, அந்த லஸ்ட்டு கூட இல்லைடி. இடத்துல யோசிக்க மாட்டேல நீ. எனக்கு நீ வேணும், நீ பாப்பம்மா, புரிஞ்சுக்கா? சொல்லப்பட்ட பாரு, எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? இப்போ கூட பாய் வார்த்தையாக தாண்டி சொன்னேன். என்னால் எவ்வளோ யோசிச்சுலாம் பார்க்க முடியாது. ப்ராமிஸா? உன் காலில் வேணா. என்னடா பண்ணுற? எனக்கு அந்த அசிங்கம் மயிறு டேஷ்லாம் எதுவுமே கிடையாது. நீ மட்டும்தான் எனக்கெல்லாம். ஏன்னா என்னை புரிஞ்சுக்க மாட்டேன். எனக்கு வேணும்டி, என்னால் இது இல்லாமலே இருக்க முடியாது. நீ எனக்கு அப்படி புரியுதா? அப்படி உன புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? சும்மா இப்படிலாம் சொல்கிறன்றதுக்காக என்ன அந்த அந்த மாதிரிலாம் நினைக்காத. ஆமாம், நீ தான் எனக்கு. நீ இல்லைன்னா எனக்கு எதுவுமே கிடையாது. வேணும். எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, உனக்கே தெரியும் எத்தனை ரவுண்ட்ஸ் போவேன் அப்படின்ட்டு. ஆனால் இப்போலாம் போர் எடுக்கிறடி, எனக்கு பிடிக்கல.
எனக்கு திக்கட்டவே மாட்டேங்குது. நீனா அதையும் உனக்கு புரியலடி. சங்கு, நான் ஏன்னா அப்படி பேசுகிறேன் தெரிலடி. எனக்கு நீ வேணும், அதையும் உனக்கு புரியல. உனக்கு ஏன் பாப்பம்மா, உனக்கு புரியலையாடி? சிலப்பட்ட உனக்கு புரியலையாடி? சங்கு கூப்பிட்றே, எனக்கு கட்டி போடுறே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே ப்ளே பண்ணுறான். நீங்கள் அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணியெலாம் வைப் பண்ணிட்டு அவனுக்கு நீங்கள் அப்படியே ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஓகேவா ஒரு மாதிரி டீப்பாக கேஸ் அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு மாதிரி 2 பேருமே வந்து உள்ள மனசுக்குள்ளேருந்து ரொம்ப பேசிக்கவே லவ் வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. அவன் வந்து உங்கள் மேலே அப்படியே ரொம்ப வெல்டாக இது பண்ணிகிட்டே இருக்கான். ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படி ஏறு இந்த சவுண்டு இன்னும் வேணும்டி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கான். நீங்களும் ரொம்ப ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு லைட்டாக அவங்ககிட்ட அப்படியே அடிச்சுக்கிட்டு டி என்னை ஏமாற்றிட்டுல போ ஏமாற்றி தானே இப்போ பண்ணிகிட்ருக்க, டைலாக்ஸ்லாம் நிறைய விட்டு என்னை எடுத்துகிட்ருக்கல்ல, இந்த பாரு இந்த ரவுண்டோடு முடிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கிராஸ் ஆகுது 1ன்றது 2 டைம்ஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கு. இங்கே தவங்களுக்கு வந்து என்னடி ஓகேவா நீ? ஓகே தான். என்னை பாரு டீ தள்ளடா. என்னை பாருன்னு புருஷன்டி, எத்தனை வருஷம் ஆச்சு இந்த மூஞ்சி எப்படி பார்த்து சிரிச்சியா? என்னை பாரு டீ தள்ளு தள்ளச்சவங்க கடிச்சிருவேன், கொலை பண்ணிடுவேன். தள்ளடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தள்ளடா. எங்கே ஒரு மாதிரி இருக்குது சொல்லு. இது எல்லாம் என்னோடது. எத்தனை தடவை அமுக்கி புழிஞ்சி எல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இன்னும் பத்தலைன்னு சொல்கிறேன். உனக்கு புரியல? லவ்வுடி, சும்மா சாதாரணமாக லஸ்ட்டுன்னு சொல்லிகிட்ருக்கேன். இந்த தடவை கேட்டு சும்மா விட்டேன். அடுத்த தடவைலாம் நீ சொல்லி மட்டும் பாரு. என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? இல்லை நீ இப்போயே கூட சொல்லி பாரு. நீ காலைல எந்திரிக்கிறியா என்னன்ட்டு பார்க்கலாமா? நான் சொல்லுவேன். சரி நீ சொல்லு. நான் பொஷின்ட்ட வந்துடுறேன். டி வேண்டாம் கிட்ட வராத. நான் சும்மா சொன்னேன். சும்மா அது கோவத்தில் இன்னொரு வந்து என் பாப்பா சங்குக்கு இந்த பார் செல்லப்பட்டு நான் திரும்ப சொல்கிறேன். பேபி இப்போ வேணாம், திரும்ப டீ கொள்ளவா, இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாண்டி. இப்போது சும்மா திரும்ப அதை யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி 2 பேரும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. அப்படியே ஸ்கிப் ஆகுது. இங்கே வந்து காலைல நீங்கள் நேரமாக எந்திரிக்கவே இல்லையா? பேம் வந்து கதவை தட்டிகிட்டே இருக்கான். டி தக்கப்பா, என்னடா பண்ணிகிட்ருக்க? கதவை தரடா. என் தாய் கிழவி என் மேலே இவ்வளோ பாசமாக சோறு வைக்கணும் தெரியுமா? என் தாய் கிழவியை கூட்டிட்டு நைட்டு போனான், இன்னும் வரல. என்ன ஆச்சு என் தாய் கிழவிக்கு? மம்மி என்னடி பண்ணுற, வாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்தாத கரை தான் இங்கே பேமு. அந்த மாதிரி இங்கே வந்து தட்டிகிட்டே இருக்கான். நீ நல்ல தூக்கம். எங்கே வந்து ஜங்குக் தான் யார் ரொம்ப டேய் தக்கப்பா, கதவை தரடா. என்னடா பண்ணுற? என் தாய்க்கிழவி எங்கடா? சோறு வைங்கடா. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டும்மு தட்டிகிட்டே இருக்காங்க பேமு. இங்கே ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக வந்துட்டு அப்படியே டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அந்த பெட்ஷீட்டோட கவரான மாதிரி அப்படியே வந்துட்டு எங்கடா என் தாய்க்கிழவி அப்படின்ற மாதிரி அப்படியே தேடி பார்க்குறான். ஜங்குக்கு என்னென்ன பொருட்டாகவே பார்க்கல. நீங்கள் வந்து பெட்ஷீட்குள்ளே எல்லாம் கவர் ஆகிட்டு நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்களா? கடகடன் பாம்பு வந்துட்டு அப்படியே உங்கள் மேலே அப்படியே ஏறிக்கிறான். ஏய் இப்படி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜங்குக்கு அப்படியே வந்து பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வரான். என்னடா பண்ணு? என் தாய்க்கிழவி அப்படியே படுத்துட்ருக்குது, இந்நேரம் எனக்கு சோறு வைக்கும், என்னடா பண்ண? மம்மி எந்திரி மம்மி, என்ன ஆச்சு மம்மி உனக்கு? என்ன பண்ணா? நீ ஒரு வார்த்தை சொல்லி உனக்கு கொதறி வச்சிட்றேன். ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டு தான் இருந்துகிட்ருக்கான். எங்கே கிடைக்குதோ எங்கே எட்டுதான் அவனுக்கு கப்பிடுறேன். சொல்லு மம்மி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி அதாவது எகிரி இது பண்ணிகிட்டே இருக்கான். அவனோட மைண்ட் வாய்ஸ் ஓகேவா அப்படின்ற மாதிரி தட்டி எழுப்பிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. டி உன் மம்மி நல்லா தான் இருக்குடா, டயர்டாக இருக்கா, வெளில போ. அப்போ என்னடா பண்ண நீ? என் மம்மி என்னடா பண்ண? மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுப்பிட்டே இருப்பானா. டக்குனு அப்படி எழுந்திரிச்சு பார்த்துட்டு பேம் என்னடா மெய்ட்ஸ் யாரோ வரலையா என்ன? மம்மி எந்திரிச்சிட்டியா? நீ நல்லா தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். உங்கள் மேலே அப்படியே பாசமாக அப்படியே இது பண்ணுறான்.
ஒன்றும் இல்லைடா ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு, அதான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஜங்குக் கொஞ்சம் கீழே போயிட்டு பாமுக்கு எதை சாப்பிட்டா வைடா, மெய்ட்ஸ் வரலன்னு நினைக்கிறேன், அதனால தான் ரொம்ப நேரம் புல் கதவெல்லாம் தட்டியிருக்கான்டா. யார் இவன்? எல்லாரும் தீனிலாம் கொட்டிக்காமலாம் இருந்திருப்பானா? ஏய் நீ சாப்பிடல நீ? ஏதோ லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடித்தேன். பாரு வயிறங்க பாரு, தொந்தி விநாயகர் மாதிரி தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். அவன் எதுவும் சாப்பிடலன்றியா நீனு? அவனுக்கு ஏதோ குறையாக இருக்கும்டா. போ மம்மி அவன் அனுப்பாத, அவன் எனக்கு வைக்கிறேன்னு பாதி அவனே முக்கிடுறான் மம்மி. நீ என்ன கூப்பிட்டு போய் நீயாவது போட்டு கொடு, அப்போ தான் எனக்கு வயிறும் ரொம்ப மனசும் ரொம்ப. இவனை பார்த்தாலே வர எனக்கு வாந்தி வர மாதிரியே இருக்கு மம்மி. அதனால நீ என்ன பண்ணு, வா மம்மி நம்ம போவோம், வா மம்மி அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸில் அப்படியே கூட்டிகிட்டே இருக்கான். டே பாமு, காலையில் கதவை திறந்து உன்னை உள்ளே விட்டதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்கல. நைட்டு தான் அவகிட்ட சமாதானமாகி ஏதோ ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. போட்டா கொடுக்குற போலீஸடா, வாடி நான் தான் அவனுக்கு சோறு வைப்பேன். நீ டயர்டாக இருக்க, நானே பார்த்துக்கிறேன்னு. பேம் செல்லம் நீ வாடிப்பட்டே, நீ தான் என் செல்லப்பட்ட, வா உனக்கு நான் சோறு நானே வைக்கிறேன். இன்றைக்கி வைக்கல உனக்கு இனிமேல் பசி எடுக்காடா பட்டே, வா வா. மம்மி இவன் கூட அனுப்பாத மம்மி, போடா போ, அவன் நான் வைக்கிறேன்னு சொல்கிறான்ல, ஜங்கு கூட வரான் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்புறீங்க. மம்மி இவன் டாக், இவன் கூட அனுப்பாத, இவன் என்னை ஏதோ பண்ணிடுவான், இவன் கூட அனுப்பாத அப்படின்ற மாதிரி அது போக மாட்டேங்குது. நீங்கள் அப்படியே அனுப்பி வைக்கிறீங்க. வாடி வா உனக்கு நல்லா வைக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு பாம் அப்படியே தூக்கிட்டு போகிறான். அங்கே போயிட்டு பாமுக்கு வந்து பிடிச்சதெல்லாம் அப்படியே உரமாக வச்சுட்டு பிடிக்காதெல்லாம் எடுத்து ஒழுங்காக தின்றா, நீ இனிமேல் மேலே வரக்கூடாது, என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஒருவன் நீனு அப்படின்ற மாதிரி எடுத்து பிடிக்காது பாம்பு கொடுக்குறான். டே நான் மேலே வரவே மாட்டேன்டா, என் தாய் கிழமைக்கு எது ஆனால் கூட நான் வரமாட்டேன்டா, டே என்னை விட்டுடுறா, என்னை சாகடிக்காடா அப்படின்ற மாதிரி கெஞ்சாத குறையாக அது தள்ளி போகுது. பேம் மேலே ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டுன்னு மேலே ஃபுல்லாக அழுக்கு பண்ணி வச்சுருக்கான். நீ அப்படியே கீழே போய் பார்த்தா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க ரெண்டு பேரும்? அதான் உன் போல தான்டி, அவன் தான் பண்ணி வச்சுருக்கான், என்னென்ன கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்டு அவன் மட்டும் போயிட்டான். தக்கழி முறைக்குது, அச்சோ கோத்து விட்டு போயிட்டான். டி தகப்பா நீ மட்டும் அடுத்த தடவை பாடா, எங்கே எனக்கு 8 ரூபா அப்படியே கவ்விடுறேன், அப்போ தான் நீ சரிப்பட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் செட்டில் அப்படியே பார்த்துட்ருக்கு பாவமா. பேம் எல்லாத்தையும் எடுத்து வை. என்ன வேலைடா அது, எடுத்து வை, இதுதான் நீ போ சொன்னால் ஃபஸ்ட்டு செய், போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போ, மைட்டில் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே அப்படியே பாவமாக அப்படியே போகுது. ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படி கட் ஆகட்டும், சீக்கிரமாக நெக்ஸ்ட் பாட்டோட வர எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இருக்கும். எனக்கு போன பாட்டில் எனக்கு அந்தளவுக்கு வியூஸ் போகலை. நம்புகிறேன் உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா அது எடுத்தோடனேலாம் டைவர்ஸு சண்டை அப்படின்னு போட்டால் அதுவும் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ போக தான் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஓகே, எப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.